முதல்ல ஐயப்பன் யார் அப்படிங்கிறத என்னோட கேள்வியில இருந்து ஒரு பதிலா இருக்கும். ஐயப்பன் யார் அப்படின்னா அவர் கடவுள். ஐயனார் வழிபாடு இருக்குல்ல, ஐயனார் வழிபாடுங்கிறது சமண மதத்துடைய ஒரு வழிபாடு இல்ல, வடிவம் இல்ல. அதே தான் கேரளாவில் ஐயப்பன். இல்லைங்க, இவர் ஊருக்கு வெளியில இருப்பாரு, இவர் மலைக்கு மேல இருக்காரு. இப்போ வந்து சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய நீங்களே வந்து அங்க மிளகா எடுத்துட்டு வருவாங்க, அந்த மிளகா அரைப்பாங்க. அங்கே அந்த மிளகா அரைச்சு அந்த லிங்கத்து மேல பூசினாங்க அப்படின்னா, நான் வந்து மாலை போட்டுக்குவேன், நான் வந்து கிசா கிஜா போத அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு இருப்பேன்னா. இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றது ஸ்மிருதி பில்டர்ஸ். ஸோ அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா அதுல வீடு கட்டி தரணும்னா கட்டி தருவாங்க. அண்ட் உங்களோட லேண்டை நீங்க செல் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க வீடு கட்டுறதுக்காக உங்க லேண்டை காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஏற்கனவே ஒரு வீடு கட்டி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இன்டீரியர்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணி தராங்க. மொத்தத்துல இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணி தராங்க. என்னோட ஓனர், அதாவது மேனேஜிங் டைரக்டர் கிட்டே நான் வந்து மீட் பண்ணி பேசிட்டு தான் இந்த ப்ரொமோஷன் நான் பண்றேன். மொத்தத்தில் அவங்கள கிட்ட பேசினப்போ வந்து அவங்க ஏற்கனவே பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட காட்டினாங்க. அவங்களோட ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிட்டு தான் வந்து இந்த ப்ரொமோஷனே நம்ம வந்து பண்றோம். குறிப்பா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க இந்த நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி அனுப்புனீங்கன்னா, மறக்காம வருண் டாக்ஸ் மூலியமா நீங்க தொடர்பு கொள்றீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தருவாங்க. வருண் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மாசத்துல ஒரு வாட்டியாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட் வந்து பாரிக்கிட்ட பேசுற மாதிரி வந்துருது. ஏன்னா நான் வேற ஒரு டாபிக் வந்து வச்சிருந்தேன். அந்த டாபிக் ஆனா கண்டிப்பா பண்ணுவோம். ஒரு சின்ன ஈஸியான க்ளூ தான் கொடுக்குறேன். அது என்ன டாபிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா அப்படின்னு ஒரு விஷயம் ரஜினி கூட ஒரு படத்தில் டயலாகா சொல்லுவாரு. அதை பத்தி தான் பாரிக்கிட்ட கேட்கலான் இருந்தேன். சப்ஜெக்ட்ல பாரி நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இந்த சஜஷன் சொல்லியிருந்தாங்க. பாருங்க, எல்லாருமே வந்து மாசம் ஆரம்பிச்சிருச்சு, மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாரிக்கிட்ட சிவா அவர்களை பத்தி கேட்டிருந்தீங்க, லார்ட் சிவாவை பத்தி. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயப்பனை குறித்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஏன் கேட்கல நீங்க, ஏன் அதை வந்து பண்ண மாட்டீங்கன்னாங்க. சரியான கேள்வி. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சஜஷனுக்கு. ஸோ ஐயப்பனை, வணக்கம் பாரி. ஐயப்பனை குறித்து நீங்க அங்கேயும் இங்கும் நிறைய பேசியிருக்கீங்க. உங்களோட காணொலிகள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அதுல பிட்ஸ் அண்ட் பீசஸா தெரியும். அது எல்லாமே கம்பைல் பண்ணி என்னோட சேனல்ல ஒரே காணொலியில அதை வந்து காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஐயப்பன் யார் அப்படிங்கிறத என்னோட கேள்வியில இருந்து உங்களோட பதில் ஆரம்பிங்க. ஐயப்பன் யார் அப்படின்னா அவர் கடவுள். முதல்ல கடவுள் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கடந்து உள் செல்பவர்கள். நம்மளுடைய மனதை கடந்து யார் வந்து அந்த மெய்ஞான இடத்தை அடைகிறார்களோ அவங்கதான் கடவுள். சரி, அவங்களதான் நம்ம வழிபாட்டு அடையாளமாக வைத்து அவர்களை தான் நம்ம வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் சமூகமும் இந்திய சமூகமே அப்படிதான். அப்ப இங்க ஐயப்பன் என்பவர் கடவுள். சரி, எதனால அவர் வழிபடுறோம் அப்படின்னா, சரி அவர் எப்படி இந்த வடிவம், எதனால ஐயப்பன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஐயப்பன் வேற யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஐயனார் இருக்காருல்ல, ஐயனார் வழிபாடு இருக்குல்ல, ஐயனார் வழிபாடுங்கிறது சமண மதத்துடைய ஒரு வழிபாடு இல்ல, வடிவம் இல்ல. அதேதான் கேரளாவில் ஐயப்பன். அப்ப அந்த கதைக்கு சம்பந்தமே இல்ல, அதெல்லாம் பிற்காலத்துல நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புராணம். அது மாதிரி அவங்களுக்கு அந்த பந்தல மகாராஜா அந்த புராண கதைகள் அதெல்லாம் வந்து புலிப்பால் கேட்டது, இது அது உங்களுக்கு தெரியும் அது என்னன்ட்டு. அவர் வந்து புலிப்பால் எடுத்துட்டு வந்தப்போ புலிகள்லாம் ஏறி மேல வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை. ஒரு சின்ன ஒரு அசிங்கமான ஒரு விஷயமும் இருக்கும், அதனால தவிர்த்துடலாம் முழுக்க. அது 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 நான் என்ன சொல்றேன்னா, அது அது கற்பனை கதைகள்ல வரலாம். அந்த கற்பனை கதைகளை நம்பி அதுதான் என் வரலாறுன்னு நீங்க நம்புவது என்றால், நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம், அது நம்பிக்கை சார்ந்தது, நீங்க தாராளமா நம்பிக்கோங்க. அதுல எங்களுக்கு உடன்படல. ஆனா இல்ல அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உண்மையான வரலாறு நம்ம சொல்றோம். உண்மையான வரலாறுல ஐயப்பனை வந்து நானும் பார்த்தது இல்லை, நீ போய் பார்த்துட்டு வந்தியான்னு ஒரு சில பேர் கேட்கறாங்க. நானும் பார்த்தது இல்லை. ஆனா ஒரு ஆய்வுங்கிறது எப்படி செய்யப்படும் அப்படின்னா, ரிலவெண்டா அந்த வழிபாட்டு முறை எந்த வழிபாட்டு முறையோட ஒத்து போகுது, அந்த வழிபாட்டு பழக்க வழக்கங்கள் எந்த வழிபாட்டு முறைகளோட ஒத்து போகுது. ஏன்னா கேரளாவும் தமிழ்நாடும் இன்னும் பல 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிடையாது. சாரி ஃபார் இன்டரப்டிங். நீ பாத்திருக்கியா? நீங்க அந்த கோயிலுக்கு போய் பார்த்தது இல்லையா? நீங்க நான் இது வரைக்கும் ஐயப்பன் சூழ்நிலை அமையல அப்படி இல்ல. எனக்கு ஐயப்பன் வழிபாடுல எனக்கு அந்த மரபா நான் வழிபடுறது இல்ல. நான் வந்து எனக்கு ஐயனார் நான் வழிபடுறோம், கருப்பசாமி வழிபடுறோம். இங்க நம்ம ஐயனார் வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஐயப்பன் வழிபாடு தேவையில்லை. ஏன்னா ஐயனார் வழிபாடும் ஐயப்பன் வழிபாடும் ஒரே ஆளைத்தான் நீங்க வழிபடுறீங்க. 2 பேர் வெவ்வேறு டைட்டியே கிடையாது, புரியுதுங்களா? 2 பேரும் வேற வேற ஆளே கிடையாது, ஒரே ஐடென்டிட்டி, ஒரே டைட்டி தான். இல்லைங்க, இவர் ஊருக்கு வெளியில இருப்பாரு, இவர் மலைக்கு மேல இருக்காருங்க. அவரும் ஊருக்கு வெளியில தாங்க இருக்காரு, அவர் மலையில இருக்காருங்க. ஐயனார் கோயில்களும் பல ஐயனார் கோயில்கள் மலையிலயும் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்க எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நான் வரேன். சரி, இப்ப அதாவது என்னன்னா, முதல்ல ஐயப்பன் அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஐயனாரை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் 2க்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்பது புரிய வரும். ஐயனார் வழிபாடு என்பது சமண மத வழிபாடு.
சமண மதம் அப்படின்னா அதுதான் ஆசீவகம்ங்கிற அந்த ஒரு மூல வழிபாடு, தமிழர்களுடைய மூல வழிபாடு. அதுலதான் மெய்ஞானம் அடைந்தவர்கள் அந்த இடத்துக்கு போவாங்க. அப்படி ஒருத்தர் சென்றார், அவர் தான் ஐயனாராக இங்க அறியப்படுகிறார். அந்த ஐயனார்லயும் இன்னும் சில ஆய்வாளர்கள், நெடுஞ்செழியன் போன்ற ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க, அந்த ஐயனாருங்கிற அந்த டெர்மினாலஜியுமே ஒரு காமன் டெர்மினாலஜி. அந்த டெர்மினாலஜிக்குள்ள வரலாற்றுல 3 வேரியன்ஸ் இருக்கு. 3 பேர் இருந்திருக்காங்க. ஐயனாருங்கிற அறியப்பட்டதுலயே 3 பேர் இருந்திருக்காங்க. மறுபலி கோசலாரு, பற்குடுக்கை நங்கினியார், அந்த ஆசீவக துறவிகள். இவங்கெல்லாம் ஐயனாராக இருக்கிற 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேருடைய ஐடென்டிட்டியாக தான் ஐயனார் என்பவர் இருக்கிறாரு. அந்த 3 பேருக்கும் நெடுஞ்செழியன் அவரோட ஆய்வு நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இப்படி உட்காந்துருப்பாரு, இன்னொருத்தர் அப்படி உட்காந்துருப்பாரு. அவர் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல சில வேரியேஷன்ஸ் இருக்கும், சாட்டை இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சிலர் இருக்காது. அதெல்லாம் வச்சு அவர் இந்த வேரியேஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பார்வை இருக்கு. ஐயனார் வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் ஒரு 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 கொஞ்சம் பின்னி பிணைஞ்சிருக்கும். அதனாலதான் ஐயனாருக்கும் பாத்தீங்கன்னா பொற்களை இதுன்னு சொல்லி 2 மனைவி இருப்பது போல ஒரு முருகனுக்கும் பாத்தீங்கன்னா 2 மனைவிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் இருக்கும். ஆனா அது ரெண்டுமே மனைவிகளே இல்ல, அது கான்செப்ட்ஸ் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா வள்ளி எல்லாம் பச்சையா இருப்பாங்க, நீங்க தேவயானையே வெள்ளையா இருப்பாங்க. இதெல்லாம் அதெல்லாம் பச்சையா யாரும் இல்லைங்க. அது ஒரு உருவகம்ங்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த உருவகத்தோட வச்சிருக்காங்க. நம்ம டீட்டெயில்டா உள்ள போனோம்னா அதிகமாகும். ஸோ ஐயனாரும் ஐயப்பனோட நிற்போம். இப்போ ஐயனாரை பொறுத்த வரைக்கும் அவர் சமணம் அப்படிங்கிற அந்த ஒரு மெய்யல் கோட்பாடு, உயிர்கொள்ளாமை கோட்பாடு, ஒரு உயிரை எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி படையெல்லாம் சைவ படையல ஐயனாருக்கு சைவ படையல். அப்போ உயிர்கொள்ளாமை கோட்பாட்டை பேசி, சமத்துவத்தை பேசி, எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கணும், என்ன மெய்ஞானத்தை நோக்கி நகரணுங்கிற அந்த ஒரு வழிமுறையை காட்டிய நபர்களை ஐயனார் என்று தமிழர்கள் வழிபடுறோம். எல்லாத்தையுமே சேர்த்து கம்பைண்டா ஒரு உருவத்துல வழிபடுறோம். அதுதான் ஐயனார். இந்த ஐயனார் வழிபாடு தமிழ்நாட்டுல இருக்கு, கேரளாலையும் இருக்கு. இந்த ஐயனாரை நம்ம ஐயனார் அப்படின்னு சொல்லி 6 விகுதி போட்டு சொல்றோம். அப்ப ஐயன்னா ஐயனார் தான். ஐயன் அப்படின்னாவே உயர்ந்த இடங்கிறது தான் பொருள். அது ஐயனார் அப்படின்னு நம்ம 6 விகுதியோட மதிப்பு கூட்டி நம்ம ஐயனாருங்கிறோம். நம்ம 6 விகுதி போடுறோம், அவங்க அப்பன் விகுதி போடுறாங்க. அப்பன். அப்பன்னா அவங்களுக்கு மரியாதையா, அப்பன்னா மூத்தவன் அர்த்தம், தலைவன் அர்த்தம், எல்லாமே அப்பன். நெல்லையப்பர் கூட இருக்குல்ல இங்க. அதுதாங்க தமிழ் மலையாளம். நீங்க மலையாள பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்ல, அது தமிழ் பாட்டு மாதிரியே. இது தமிழ் பாட்டு இல்ல, சேட்டா ஸ்லாங்ல பாடிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்ப வேற, இப்ப சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய இப்படி சூடு அப்படி சூடு வேற. அது அவங்க லாங்குவேஜும் கொஞ்சம் அப்படி உள்ள திராவிட பாட்டையும் சேர்த்து கலந்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இங்க என்னன்னா ஐயப்பன் அப்படிங்கிறது ஐயனார் வழிபாடு. ஐயனார் வழிபாட்டை அவங்க அந்த பேர் மட்டும்தான் வேற. இந்த பேர் வேற அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அந்த ஐயனார் வழிபாட்டு அப்படிங்கிறத அந்த கால ஓட்டத்துல அதை மறக்கடிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு கதை தேவைப்பட்டது. சரி, அந்த கதையும் அவர்கள் உருவாக்கி வைத்துக் கொண்டார்கள். கதைதான் காரணம். அது இன்ஃபேக்ட் ரொம்ப சமீபத்திய கதையை உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனா ஐயப்பன் வழிபாடு சமீபத்திய வழிபாடு கிடையாது, அது ஆதிகால வழிபாடு. ஆதிகால வழிபாட்டுக்கு பந்தல மகாராஜா வம்சமே சமீபத்துல ஆட்சி செஞ்சுட்டு போன ஆட்கள், அவங்கள கொண்டு அவங்களுடைய வம்சம் இன்னைக்கு இருக்காங்க. பந்தல மகாராஜா யாருங்க? பந்தல மகாராஜா அதான் அந்த பகுதியை ஆட்சி செஞ்ச ஒரு ராஜா, அவர் பேரு பந்தல மகாராஜா. அவருடைய வம்சம் இன்னும் இருக்குது, இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க, வழித்தோன்றர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர் மிஞ்சி போனா ஒரு 400-500 வருஷத்துல தொடர்ச்சியில இருக்கிறவங்க, அவ்வளவுதான். அந்த குடும்பமே அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள ஐயப்பனையா கொஞ்சம் சுருக்கிடுறாங்க. இது ஆக்சுவலா ஐயப்பனுக்கு இவர்கள் செய்த ஒரு இதுதான் அவமதிப்பு தான். ஏன்னா நீங்க பழைய கோயில, ஒரு பழமையான ஒரு வழிபாட்டு முறைய நீங்க சமீப கால புராணத்தோட போட்டு குழப்பி அதை ஒரு கதையை உருவாக்கி அந்த கதையை தலபுராணமா மாத்தி, ரெண்டாவது இந்த கோயில் தலபுராணங்கள்லாம் எழுதப்படுறது, அது நீங்க நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் ஒண்ணு. மாசாணியம்மன் ஒரு கோயில் இருக்கு, கோயம்புத்தூர்ல, நமக்கு ஆனமலையில தான் இருக்கு. இப்ப ஆனமலையில அந்த மாசாணியம்மன் கோயிலுக்கு தலபுராணம் எழுதிட்டுருப்பாங்க. போய் அது என்னன்னு போய் படிங்க. அந்த தலபுராணம்லாம் நியாயமான தலபுராணமா நீங்க போய் பாருங்க. ஏன்னா மாசாணியம்மன் கோயில் எப்ப கட்டுனாங்க, எப்ப வழிபட ஆரம்பிச்சாங்க, யார் சாமி கும்பிட்டு இருந்தா, அந்த கோயில் வளாகம் எப்ப உருவாக்கப்பட்டது, யார் அதுக்கு காசு கொடுத்தா, யார் லேண்ட் கொடுத்தா, எல்லாமே அந்த பகுதி மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த தலபுராணத்தை போய் படிச்சு பாருங்க, என்னதான் இருக்கும். ராமன் வந்தாரு, ராமன் சாமி கும்பிட்டாருலாம் எழுதி வச்சிருக்காங்க. சரி, ராமர் காலம் இருக்கு, யாராவது இது மாதிரி வந்தாங்கன்னு சொன்னா அந்த கோயிலுக்கு எல்லாம் வருவாங்க. எதுக்கு இந்த எழுதணும்? அப்படி தலபுராணம் அப்படி எழுதுனாதான் நம்ம கோயிலுக்கு மதிப்புங்கிறனால அவங்க அப்படி எழுதுறாங்க, தெரிஞ்சேதான் போய் எழுதுறாங்க. அப்படி எழுதக்கூடாதுங்க. ஒரு கோயிலுக்கு தலபுராணம்னா உண்மை என்னவோ அதை எழுதணும். மாசாணியம்மனோட உண்மை வரலாறு என்ன? அவங்க ஒரு சாமானிய பெண். அந்த அம்மன் அந்த கடவுளாக மாறியவர்கள் ஒரு சாமானிய பெண், ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்த பெண். அந்த பட்டியல் சமூகத்தில் பிறந்த பெண் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தார், அவர் வேறு மொழி ஜமீன்தார்.
அந்த வேலுமணி ஜமீன்தாருடைய பையன் அவங்களும் காதலிச்சிருக்காங்க. காதலிச்சதுன்னா அதுல வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது இதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க கர்ப்பம் தெரிச்சிடறாங்க. கர்ப்பமா இருக்க பின்ன நான் வீட்டுல சொல்றேன் அப்பாட்ட சொல்லி பர்மிஷன் வாங்குறேன், இது பண்றேன், எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் பொறு, நான் வந்து பேசுறேன், இது பண்றேன்னு சொல்லி இழுத்தடிச்சு நிறைமாத கர்ப்பிணியாவே ஆக்கி விட்டான். அந்த பெண்ணால இதுக்கு மேல நான் எங்க போய் வாழுவேன், வயிறு பெரிதாயிடுச்சு, இதனால வாழவே முடியாது, குழந்தையே பிறந்துடும் போல, என் குழந்தை பிறக்கும் போது அப்பா என் பேர் தெரியாத குழந்தைய என் குழந்தை பிறந்துக்க கூடாது, நீங்க வந்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணி நீங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அந்த கணவன், அதாவது அந்த காதலனை தேடி அவங்க கணவனை தேடி அவங்க போறாங்க. அங்க ஜமீன் குடும்பம் விரட்டி விடுகிறார்கள். நீ இந்த சமூகத்தை சார்ந்தவ, எப்படி நீ வந்து இவ்வளவு திமிரு எடுத்து ஜமீன் வீட்டுல வந்து மருமகளா உட்காரணும்னு உனக்கு இதான்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அடிச்சு இது பண்ணி விரட்டி விடுறாங்க. அந்த பெண் வராங்க. எந்த அளவுக்கு கோபம் அவங்களுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு உக்கிரமா இருக்கிறாங்க, பயங்கர கோபம் இருக்கு. அந்த கோபத்துல குழந்தை பிறக்கிறது, 2 பேரும் இறந்துடுறாங்க. ஐயோ, குழந்தை இறந்துருது காட்டுக்குள்ளைங்க, ஆனமலைங்க அது, காட்டுக்குள்ள அந்த குழந்தையும் இறந்துருது, அவங்களும் இறந்துடுறாங்க. அவங்களோட ஆன்மா வந்து உக்கிரமா இருக்கு. அப்ப மக்கள் பாக்குறாங்க, அந்த இடத்துல அந்த ஆன்மாவோட அந்த உக்கிரத்தை தணிப்பதற்கு கடவுளாக மாற்றி வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் என்பது உருவாகுது. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் பேரில் நடந்தது. ரெக்கார்டட் ஹிஸ்டரி. அது அந்த கோயில்களை வழிபடுற எல்லாருக்குமே தெரியும். பிரிட்டிஷ்காரன் பேரில் நடக்குது. அந்த அம்மனை வந்து வழிபடுறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மாசாணியம்மன் படுத்த மாதிரி இருக்கும், அது கால் கடியில ஒரு குழந்தை இருக்கும், தொப்புள் கொடி அட்டாச்சா. ஸோ இதுதான் வரலாறு, இப்படிதான் நடந்தது கதை. இந்த கதையில ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் அந்த கடவுளை வழிபட தொடங்குறாங்க. அந்த கடவுளோட ஸ்பெஷாலிட்டி என்னவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்க. ஏன்னா அந்த அம்மன் யாரால கோபப்படுறாங்க, ஏமாற்றப்பட்டவங்க. அந்த ஏமாத்துற அந்த வழியில தான் அந்த அம்மா வந்து உயிர் பிரிஞ்சிருக்கு. அந்த சக்தி வந்து அந்த ஏமாத்தக்கூடாதுங்கிற இடத்துலதான் நிக்குது. அப்ப நீங்க உங்களை யாராவது ஒருத்தவங்க பிட்ரே பண்ணிடுறாங்க, ஏமாத்திடுறாங்க, அவங்கள நினைச்சு அங்க ஒரு லிங்கம் இருக்கும், அந்த லிங்கத்துல மிளகா பூசணும். ரைட்டு. நீங்களே வந்து அங்க மிளகா எடுத்துட்டு வருவாங்க, அந்த மிளகா அரைப்பாங்க. அங்கே அந்த மிளகா அரைச்சு அந்த லிங்கத்து மேல பூசினாங்க அப்படின்னா, யார் உங்களை ஏமாத்தினாங்களோ, யாரால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்களோ அவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பாகும். இது ஒரு நம்பிக்கை உண்மையா, அது அவங்க அரைச்சவங்களுக்கு நம்மளாம் அதெல்லாம் பண்றது இல்ல. நம்மளை ஏமாத்தினாலும் கடந்து போயிடணுங்கிறதா நான் சொல்றது. அதுதான் ஒரு உயர்ந்த மாண்புங்கிறது நம்மளுடைய பார்வை. வீடியோ எல்லாம் போடக்கூடாது, அவங்கள பத்தி திட்டி விட்டு போயிட வேண்டியதாங்க, இவங்களை பேசிட்டு என்ன பிரயோஜனம். அப்ப இங்க என்னன்னா, அந்த மாதிரி மிளகா அரைச்சு வைக்கிற ஒரு மரபு இருக்குது. இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் அந்த கோயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் பாப்புலரா வந்து, அதாவது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்ட வரவனை விட அடுத்தவன் நாசமா போகணுங்கிறதுக்காக வேண்ட வரவன் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டான். இவன் ஏமாத்திட்டான், இவன் நகை திருடிட்டான், அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சும்மாலாம் போயிட்டுலாம் பண்ண முடியாது, அது ஒரு உண்மையாவே அந்த இருக்கணும், அது நீ ஏமாற்றப்பட்டிருக்கணும், அந்த துரோகத்தால நியாயம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்பொழுது அந்த இடத்துல வந்து மிளகா அரைச்சு வைப்பாங்க. இது எல்லாரும் வந்து ஊர்ல இருந்து இந்த அரைச்சு வச்சா அவங்க நடக்குது, இந்த அம்மனுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அது செவிவெளி செய்திகளாக பரவ அது பொது கோயிலாகவே மாறுது. அதுல வந்து இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இன்னொரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் பூசாரி வந்து அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அதுல அண்ணன் வந்து தம்பிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல, நான் மட்டும்தான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு. அவர் விரட்டி விடுறாப்புல. அவருக்கு கோயில் இல்ல, எங்க போய் பூஜை பண்றது? இந்த கோயிலுக்கு பூஜையே இல்லைங்க. இந்த கோயில் நான் தான் சொன்னேன், ஒரு சின்ன ஒரு நடுகள் வச்சு வழிபட்டு இருக்காங்க மக்கள். சரி, இவர் இங்க வந்து நான் வந்து பூஜை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மனுக்கு இவர் பூஜை பண்ண வராரு. அவ்வளவுதான் விஷயம். இது ஆனமலையில இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ராமர் கூட வந்துட்டாரு, ராமர் வந்து சாமி கும்பிட்டு போயிருக்காரு இப்ப அந்த கோயிலுக்கு. ராமர் காலம் என்ன, இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் என்ன, இந்த வழிபாடு தொடங்கிய காலகட்டம் என்ன? ரைட்டு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தெரிந்தே தானே கல்வெட்டு வைக்கிறாங்க, தெரிந்தே தானே எழுதுறாங்க, இது தலபுராணம்னு சொல்லிட்டு. சோ இதுதான் இருக்கு. தலபுராணங்கள் என்பது அந்த நம்பிக்கை சார்ந்தவங்க அந்த கோயிலை வந்து நல்லா உயர்த்தி சொல்றதுக்காக எழுதுறது. பல கற்பனைகளும் அதுல கலந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு தலபுராணம் தான் ஐயப்பன் கோயிலுக்கு இவங்க உருவாக்கி கொண்ட அந்த பந்தல மகாராஜா கதை, அந்த புலிப்பாலு, லொட்டு இதெல்லாம் வந்து உருவாக்கி கொண்டார்கள். இவைகள் நடந்துச்சு அப்படின்னு நீங்க உண்மையிலேயே நம்புகிறீர்கள் என்றால் நம்பிக்கொள்ளுங்கள். அதே போல ராமர் வந்து அங்க பூஜை செஞ்சுட்டு போயிருக்காரு நீங்க நம்புறீங்கன்னா அது உங்க நம்பிக்கை சார்ந்தது, அதெல்லாம் நான் போய் கொஸ்டின் பண்ண விரும்பல. பட் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் நான் அதை நம்பலைங்கிறதா இங்க பதிவு பண்றேன். நான் அதை நம்பல, நீங்க அதை நம்ப கூடாதுன்னு சொல்லல, நான் அதை நம்பல, என் அறிவுக்கு அது ஒப்பவில்லை. அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு தேடி தெரிந்து கொள்வதற்கு தான் நான் என்ன சொல்றேன், அந்த ஏதோ ஒரு பெண்ணுக்கு அங்க ஒரு அநியாயம் நடந்துச்சுல, அந்த நடந்த அநியாயம் உங்களுக்கு தெரிஞ்சாதானே அந்த அநியாயம் தொடராம இருக்கும். அதை மறைச்சுக்கிட்டு நீங்க வேற கதையை வச்சீங்கன்னா எதுக்கு அந்த அம்மனை வழிபட ஆரம்பிச்சாங்க மக்கள்ங்கிறதே அங்க அடிபட்டு போயிருதுல. அப்ப அது வேற கதையா போயிரும், வேற வழிபாடு முறையா போயிரும், குழம்பிடுது. அது இருக்கக்கூடாது. அந்த ரியல் ரீசன் ஹேஸ் டு பி தேர். அதுதான்
ஆக்சுவலா உங்க சொசைட்டியை வந்து நல்வழிப்படுத்தும். அப்ப ஐயனார் யாரு, ஐயப்பன் யாருங்கிறது உண்மை தெரிஞ்சாதான் ஐயப்பன் வழிபாட்டுடைய உண்மை நோக்கமே உங்களுக்கு புரிய வரும். இல்லைன்னா அது வந்து பாயிண்ட்லெஸ். ஓகே. அப்ப ஐயனார் என்பவர் துறவரத்தை மேற்கொண்டு துறவியாக இருந்து இல்லற வாழ்க்கையிலிருந்து வெளியில் வந்து அவர் துறவு அடைந்த நிலை தான் அந்த ஐயப்பன் வழிபாடாக இருக்கிறது. இந்த ஐயப்பன் வழிபாட்டை வழிபடுறவங்க அந்த துறவு பழகுறாங்க, துறவரத்துக்கு பழகுகிறார்கள். அதான் மாலை போடுறது. கருப்பு போடுவாங்க, கருப்பு சட்டை போட்டு மாலை போடுவாங்க. இல்ல ஆனா பர்பிள் இருக்கு, அப்புறம் காவி இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எல்லாமே தான் ஆசீவகத்துடைய வண்ண கோட்பாடு. நான் சொல்லியிருக்கேன்ல முன்னாடியே, ஆசீவகத்துல என்லைட்டன் அடைங்கிறவங்களுக்கு கராத்தே பெல்ட் ரிவர்ஸ்ல போடுங்கன்னு சொன்னா, கராத்தேல எது டாப் மோஸ்ட் பிளாக், இதுல எது ஃபர்ஸ்ட் பிளாக். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வண்ணம்ங்கிறத அறியாமை, இருளை குறிக்கும். டார்க்ல இருட்டுல உங்களுக்கு இனிமே தெரியாது, ஒன்னும் தெரியாது. அப்ப இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு வந்து பேசிக். இதை அவங்க எப்படி கொண்டு வராங்க, இந்த வண்ண கான்செப்டுமே கருப்பு, கருநீலம், கரும்பச்சை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு, அப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் ஒயிட். இதெல்லாம் இருக்கா நம்ம ஐயப்பன் இதுல மாலை போடுறது? இது கோல்டு, அது கோல்டு, அதுக்கப்புறம் ஒயிட். இதுதான் ஆசீவகத்துடைய வழிபாடு. ஓகே ஓகே. ஆசீவகத்துடைய கலர் கான்செப்ட்ஸ் வந்து இதுதான். இதுக்கு ஈக்குவலா தான் பல கடவுள்களுடைய அடையாளங்களும் இருக்கும். இந்த கலருக்குள்ளதான், இந்த கலர் கோடிங்குள்ளதான் எல்லா கடவுளும் அதுக்கான பிலாசபி எல்லாமே அடங்கியிருக்கும். அப்ப கருப்புங்கிறது இருட்டை குறிக்கும். அது எது நேச்சர்ல இருந்தா எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, இருள்ல இருக்கீங்க, நைட்டு இருட்டுல இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு அறிவு இருக்காது, ஒண்ணு இருக்காது, ஒன்னும் தெரியாது. உங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு இருட்டுல தெரியாது. நீங்க முடிச்சிருந்தாலும் இருட்டுல உங்களுக்கு எந்த ஒரு உருவமும் தெரியாது, என்ன நடக்குதுங்கிறது. அறியாமையின் அடையாளம். சோ டார்க் வந்து அறியாமையின் அடையாளம். சோ அந்த கருப்புல அடுத்து வந்து சூரியன் உதயம் தொடங்குது. உங்க கண்ணுக்கு தெரியுது என்னன்னா ப்ளூ ஸ்கை, நீலவானம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது நிறம் ப்ளூ, கருப்பு, கருநீலம்ங்கிறது அந்த பிளாக் ப்ளூ, இது ரெண்டாவது நிறம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு நீலம் வந்ததுக்கு அப்புறம், நீங்க காட்டுல தானே அந்த காலத்துல இருந்துப்பாங்க, நெக்ஸ்ட் கலர் உங்க கண்ணில் படுறது என்னன்னா கிரீன், பச்சை. நீலவானம் வந்துடும். அதுக்கு அடுத்து மரங்கள்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், அது காடு, அது பச்சை, கிரீன். சோ கரும்பச்சைங்கிறது அது கரும்பச்சை, டார்க் பச்சை. சோ கரும்பச்சைங்கிறது வந்து அடுத்த இது வண்ணம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பச்சை வந்ததுக்கு அப்புறம் தான் சூரியனுடைய அந்த ரெட் கலர் ஸ்கை வந்து உங்க கண்ணுக்கு தெரியாம ரெட்டா மாறும் ஸ்கை. ரெட் வந்து அதுக்கு அடுத்த கலர். அந்த ரெட்டு அடுத்து என்ன ஆகும்னா சூரியன் வெளியில வரும்போது கோல்டன் எல்லோல இருக்கும். கோல்டு வந்து அடுத்த கலர். சூரியன் நல்லா வந்ததுக்கு அப்புறம், மேல வந்ததுக்கு அப்புறம் சூரியன் வந்து ஒயிட்டிஷா மாறிடும், பியூர் ஒயிட். அந்த இடத்துல உங்களால பார்க்கவே முடியாது. ரெண்டாவது அது பியூர் ஒயிட்டா இருக்கும். அந்த பியூர் ஒயிட்ல உங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரியும், தூய்மை. அப்ப அதுக்கு பியூர் ஒயிட் வந்து அறிவுக்கான அடையாளம். இந்த கலர் கான்செப்ட் இவங்க இந்த இடத்துல இருந்து தான் அந்த கேட்டகரிஸா எடுத்துக்கிறாங்க, அறிவுக்கான அடையாளம். இதுக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்பரன்சி. இந்த டிரான்ஸ்பரன்சி தான் நிர்வாணம். இந்த நிர்வாணம்ங்கிறத சான்ஸ்கிரிட் வார்த்தைம்பாங்க. ஆனா உண்மையா அது கிடையாது. நீருடைய வண்ணம். டிரான்ஸ்பரன்சி கலர் ஆஃப் வாட்டர். நீர்னா தமிழ்ல அது நீலத்தை தான் வந்து குறிக்கும். லைக் நீர் அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல கண்ணாடி தன்மை இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்பரன்சி. அது என்ன கலர்ல ஊத்தீங்கன்னா குருவையில ஊத்தினாலும் அது கலர். டிரான்ஸ்பரன்சிங்கிறத நிர்வாணம். எந்த ஒரு வண்ணத்துக்குள்ளும் இல்லாம, எந்த ஒரு இதுக்குள்ளும் இல்லாம, எல்லாத்துக்குள்ளயும் எல்லாத்தையுமாக மாறிக்கொள்ளக்கூடிய அந்த டிரான்ஸ்பரன்சி, அந்த டிரான்ஸ்பரன்சி தான் அந்த ஃபைனல் கலர். அந்த ஃபைனல் கலர் டிரான்ஸ்பரன்சியை தான் நிர்வாண நிலைங்கிறாங்க. ஏன்னா அவங்க உடல்ல விட்டு போயிடுவாங்க, ஒளி உடம்பா ஆயிடுவாங்க. வள்ளலார் சொல்றாங்களா ஒளி உடம்புன்னு சொல்றாருல, அவங்க மறைந்து விடுவார்கள், கரைந்து விடுவார்கள். ஓப்பனா சொன்னா அது அவங்க மறைஞ்சிருவாங்க. இந்த இடத்துல இருந்து அவங்க காணாம போயிருவாங்க. உங்களுக்கு சந்தேகம்னா இந்த லூசின்னு ஒரு படம் வந்துச்சுல, அதுல அந்த லூசி அந்த ஃபைனல் ஸ்டேஜ் என்ன, ஏன் கடைசி விவசாயில கூட அவன் வந்து என்ன ஆனான்னு தெரியாது. அதுதான் அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறது தான் பரிநிர்வாண நிலை, முழுமையான நிலை. அதுக்கு முன்னாடி நிலை தான் வெள்ளை ஆடை உடுத்துறது. அவங்க தான் இந்த என்லைட்மெண்ட். அதுக்கு அடுத்து அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டுல எல்லா பக்கமும் நிறைஞ்சிருவாங்க. தேர் பிரசன்ஸ் இருக்கும், இல்ல இருக்காங்க, அந்த இடத்துக்குள்ள போயிருவாங்க. இதுதான் வந்து நம்மளோட பிலீஃப். இது சரி, இதுதான் உண்மை நான் சொல்லல, இதுதான் நம்ம முன்னோர்களுடைய நம்பிக்கை. இதுக்கு பின்னாடி சயின்டிபிக்கல் டேட்டாஸ் இருக்கானா இல்ல, ஏன்னா அதை ஆய்வு செய்யற அளவுக்கு நமக்கு அறிவும் வளரல, பியாண்ட் ஆர் கேப்பபிலிட்டி. ஆனா இதை தான் நம்பினார்கள் நம் முன்னோர்கள். இந்த படிநிலையை தான் நம் முன்னோர்கள் மதமாக நம்பினார்கள். இந்த நிலையை அடையணும் தான் ஒவ்வொரு மனிதனும் இருந்தான். இந்த நிலையை அடைய முடியாம தான் பல பேர் இறப்பாங்க. அவங்களையும் இந்த நிலையை அடைந்தவர்கள் போல கருதி புதைப்பாங்க. இதுதான் தமிழர் மரபு. சோ இதெல்லாம் நான் சொல்றேன். அப்ப இந்த பரிநிர்வாண நிலை அடையும் பொழுது அந்த இந்த இதை அப்படியே நீங்க வந்து ஐயப்பனுடைய வர்ஷிப்போட பொருத்தி பாருங்க. ஃபர்ஸ்ட் குருசாமி, அதாவது குருசாமி கன்னிசாமி என்ன போடுவாங்கன்னா கருப்பு ட்ரெஸ் தான் போடுவாங்க. அடுத்து ப்ளூ போடுவாங்க.
நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா நீங்க சொல்ற அடுத்த கலர்ஸ் எல்லாம் ரேரா இருக்கும். கருப்பு தான் நம்ம நிறைய பார்ப்போம். கருப்பு நீங்க அதிகமா பாப்பீங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு ப்ளூ போட்டும் பாத்துருப்பீங்க. நீங்க ப்ளூ போட்டு ப்ளூ போட்டிருப்பீங்க. அதுக்கு அடுத்த லெவல் பச்சை. இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்கன்னா நமக்கு தெரியல. இந்த கலர் கோடிங் இருந்திருக்குது ஐயப்பன் கோயில்ல. நடுவுல மேபி கால ஓட்டத்துல குழம்பி இருக்கலாம், கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம், விட்டுருக்கலாம். ஆனா ஆசிவகத்தோட கலர் கோடிங் இந்த கன்னிசாமிகள் போடுறதுலயே தெரிஞ்சிடும். கருப்பு போடுவாங்க, ப்ளூ போடுவாங்க. அது அப்படியே அந்த கேட்டகரி இருக்கும். குருசாமியாக இருக்கிறவங்க வெள்ளை போடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த என்லைட்மெண்ட்டுக்கு அடுத்த நிலைக்கு வந்துட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வெள்ளையாடை தான் உடுத்துவாங்க. அங்க இருக்க பூஜை பண்றவங்க வெள்ளையாடை போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த நிலை தான் இது. இப்ப இதுல அந்த படிக்கட்டுகள் ஏறாங்கல்ல, 18 படி. அந்த லைஃப் இருக்குல்ல, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து 7ஆ பிரிக்கிறாங்க. 7 ஸ்டேஜஸ்க்கு வந்து ஒவ்வொரு பிரிவுகளா பிரிச்சு இது போட்டு மொத்தம் 18 ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வராங்க. இந்த இறக்குற வரைக்கும் 18 படின்னு சொல்லி இந்த 18 படியும் அடைஞ்சுதான் ஒருத்தன் அந்த மெய்ஞானத்தை அடைய முடியும். அப்ப அந்த 18 படியும் எவன் வந்து கடந்து வரானோ அவன் தான் வந்து மெய்ஞானத்தை அடைய முடியுங்கிறது. அவன் தான் ஐயப்பனை போய் தரிசிக்க முடியும். இத மறைமுகமா காட்டுறதுதான் அந்த 18 படி. இந்த 18 படி இன்னொருத்தருக்கு இருக்கு. யாருக்கு? சாரிங்க, எனக்கு தெரியாது. 18 படி கருப்பு. ஓகே. கருப்பசாமி வழிபாட்டுல 18 படி கருப்புன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் சொல்றேன், இந்த ஆசிவக வழிபாட்டுக்குள்ள ஐயப்பனும் அடக்கம். ஐயப்பனை நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. 18 படி கருப்பு, கருப்பசாமி வழிபாட்டுக்குள்ள 18 படி கருப்பு. ஆனா கருப்பசாமியோட டோட்டல் கேரக்டரே வேற, அவருக்கு படையல் வேற, துதி வேறயா இருக்கும். கருப்பசாமி அவர் வேற யாரும் கிடையாது. இந்த ஆசிவக துறவிகளுக்கு, இந்த ஆசிவக மதத்திற்கு ஒரு காவல்காரனா இருந்தவர். ஓகே. கருப்பு வழிபாடுங்கிறவரு காவல்கார வழிபாடு. அந்த கடவுள் வந்து ப்ரொடெக்டர். இவங்க வந்து துறவு வழிபாடு. இந்த ரெண்டுமே நம்ம தமிழ் சமூகத்துக்குள்ள சைமல்டேனியஸா இருக்கும். அதனால ஐயனார் கோயில் எல்லாத்துலயுமே கருப்பசாமி இருப்பாரு. கருப்பசாமி கோயில்கள்னு தனியா இருக்காது. ஐயனார் இருப்பாரு எப்பவுமே கோயிலுக்குள்ள. ஐயனார் இருப்பாரு. கருப்புக்கு தனியா இருக்கும். சில கோயில்கள் தனியா இருக்கும். ஆனா கருப்பு வந்து எப்பவுமே காவல் கருப்பா தான் இருப்பாரு. ஐயனாருக்கு கருப்புக்கு படையல் போடுவாங்க. அப்ப ஐயனாருக்கு வந்து திரைசீலை போட்டு மறைச்சிருவாங்க. ஏன்னா இவருக்கு படையல் பிடிக்காது, அவருக்கு படையல் தான் போடணும். சோ இதுதான் வழிபாடு. கருப்பு குலதெய்வமாக இருக்கும், ஐயனார் பொது தெய்வமா தான் இருக்கும் எல்லாருக்குமே. சிலர் வந்து ஐயனார் வந்து குலதெய்வம்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸா எடுத்துக்கிறாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப என்னுடைய குலதெய்வம் பேர் வந்து யானையடி கருப்பு. யானையடி கருப்பசாமி என்னுடைய குலதெய்வம். சரி. அந்த கோயிலுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா, ஆக்சுவலா யானையடி கோயில் யாரு அங்க மூலவரா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மூலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயனார். அது எப்படி? அது ஐயனார் தான் மூலவர். அவர் தான் யானையடிங்கிறவரு. அவரு தான் அந்த யானையடி கருப்புங்கிறவரு இந்த ஐயனாருக்கு காவலா இருந்தவர். இவரு என்னுடைய முன்னோரா இருந்திருக்காரு. என்னோட வம்சத்துல இருந்து வந்திருப்பாரு. அதனால ஆன்செஸ்டரா இருப்பாரு. அவரோட வம்சத்துல நாங்க வரனால அவரை வந்து குலதெய்வமா கும்பிடுறோம். இப்ப இந்த கிளாரிட்டி தெரியாத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. யானையடி கருப்பு தான் சில பேர் சாமி வெளியில இருக்கும், யானைக்கு பக்கத்துல கருப்பு சாமி இருப்பாரு. இதுதான் யானையடி கருப்பு. ஆனா அந்த கோயில் வந்து ஐயனார் கோயில். இங்க எதுக்கு ஐயனார் இருக்குன்னு தெரியாது. ஆனா மூலவர் ஐயனாருங்கும் போது இங்க ஒரு கன்ஃபியூஷன்ல நிறைய பேர் ஐயனார் தான் குலதெய்வம் போல கும்பிடுறாங்க. இது நிறைய அந்த கன்ஃபியூஸ்டு இதா இருக்கிறோம். நம்ம கருப்பு சாமி குலதெய்வமா இருக்கும். சிலர் வந்து அந்த குலதெய்வம் அந்த மாரிகீரி எல்லாம் வர்றதுல அவங்க இழந்திருப்பாங்க. அப்புறம் அந்த பகுதியில இருக்க ஐயனாரையோ கருப்பையோ வந்து குலதெய்வமா எடுத்துக்குவாங்க. சோ இப்படிலாம் இருக்கு வரலாறுல. அப்ப இந்த ஐயனார் அண்ட் கருப்பசாமியோடைய வழிபாடு வந்து அதாவது ஒட்டுமொத்த அந்த ஆசிவகத்துடைய அந்த ஒரு லிங்க் தான் அது. அந்த லிங்க் வந்து இன்னைக்கு கால ஓட்டத்துல சைவ மதங்கள் வைணவம் எல்லாம் வந்து அதுக்குள்ள எல்லாம் நிறைய குழப்பங்கள் கன்ஃபியூஷன் எல்லாம் ஏற்பட்டு ஆசிவக மக்களாக இருந்த நம்ம எல்லாம் வந்து சைவ மக்களாக மாற்றப்பட்டுட்டோம். சைவ மதம் வந்து ஸ்ட்ராங் ஆக அந்த ஆசிவகத்துல இருந்து சிவலிங்க வழிபாடு எல்லாத்தையும் ஒரு மாதிரி தனிமைப்படுத்தி அதுல இருந்து சைவ மதமாக அது வேற ஒரு தனித்துவமான மதமாக உருவாக்கப்பட்டு அதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ண தொடங்கிட்டோம். ஆனா குலதெய்வ வழிபாடு மட்டும் இந்த ஆசிவக அப்படியே இருக்கு. அதனாலதான் இந்த ஹிஸ்டரியை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறேன். அப்ப ஐயப்பன்கிறவரு இந்த 18 படியை கடந்து நீங்க போற அந்த நிலையில அடைந்த ஒருவரை சந்திக்க போகிறீர்கள். அவர் வந்து துறவரத்தை மேற்கொண்டவர். அந்த துறவரத்தை அவர் மேற்கொள்றப்பதான் அவர் இல் வாழ்க்கையை விட்டுட்டு தானே போறாரு. ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இந்த ஹோல் இது. அதை வந்து நீங்க காலத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு தெரியணும்ல, ஒரு கட்டுப்பாடா இருக்கணும்ல. நமக்கு வந்து எல்லாருக்குமே செக்ஸுவல் அர்ஜ் இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே வந்து கறி சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடணுங்கிற அந்த டேஸ்ட் அர்ஜஸ் இருக்கும். அப்புறம் சுத்தமா இருக்க மாட்டோம். ஒழுங்கா குளிக்காம கொள்ளாம சில பேர் இருப்பாங்க. கெட்ட பழக்கம் இருக்கும். தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அசிங்கமான வார்த்தை பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது கெட்ட பழக்கம் தான். அப்ப இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாத்தையும் விட்டு அவனை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிற ஒரு வழிபாட்டு முறை தான். பூஜையும் பண்ணுவாங்க கரெக்டான டைமுக்கு மாலை போட்டு அந்த 40 நாள். ஆமா, அது எல்லா பூஜையும் பண்ணி அவங்க சுத்தபத்தமா இருந்து பெண்களை பற்றி சிந்திக்காம, பெண்களை ஒரு காம சிந்தனைகள் இல்லாம, அந்த தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் இல்லாம
நான்வெஜ் சாப்பிட்ற இதெல்லாம் இல்லாம தங்களோட உடம்ப ஒரு மனிதன் வந்து தயார்படுத்திக்கிட்டு துறவரத்துக்கு அவன் எப்பவும் தயாராக இருக்கணும். அவனுக்கு துறவு வாழ்க்கையை நோக்கி அவனை ஒரு ட்ரெயின் பண்றது இருக்குல்ல, அந்த ட்ரைனிங் ப்ராஜெக்ட் தான் ஐயப்பனுடைய சபரிமலை வழிபாடு. அப்ப இந்த மாலையை போட்டுட்டு நம்ம பிசிக்கல் ட்ரைனிங்கும் கூட அந்த மாலைக்கு காட்டு எடுத்துட்டு உள்ள போயிடுவாங்க. செருப்பு போடணும்னு சொல்லுவாங்க. செருப்பு போடாம காட்டுக்குள்ள போனேன், காலுக்கு ரெடி ஆகணும். பாத யாத்திரை போனவே செருப்பு போட மாட்டாங்க. அது கிரிப்பாவும் இருக்காது பாரு அவ்வளவா. அவன் செருப்புலாம் போடுறது வந்து இன்னைக்கு நம்ம இது பண்றோம். ஆனா வெறுங்காலோட நம்ம நடக்கும் பொழுது அதுல சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. அது அந்த காலத்துல நம்ம சரிவர வெளியில போகும்போது ரொம்ப தூரம் நடக்கும்போது நம்ம செப்பல் போடுவோம். சாமானியா இருக்கு வீட்டுல இருக்கும் பொழுதும் சரி, இல்ல வந்து நம்ம காடுகள்ல வேலை செய்யறோம், பக்கத்துல வேலை செய்யறதுல எல்லாம் வந்து செருப்பு போட்டு வேலை செய்யறோம். இதெல்லாம் நம்ம பழக்க வழக்கத்துல இருக்கிற ஒரு முறை மாறிடுச்சு. அதுக்கான உண்மையான காரணங்களே நிறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு. நம்ம இன்னொரு வீடியோ கூட ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதை நம்ம வந்து வள்ளல்ல பண்ணுவோம். டாபிக் சொல்லுங்க. அதுதான், அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய பாரம்பரிய நடன கலைகள், பொய்க்கால் குதிரை, இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பின்னாடியுமே சயின்ஸ் இருக்கு. அது நிறைய அது நம்ம சொல்லணும் மக்கள். அது வந்து இருக்கு. அந்த இதெல்லாமே எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. அதே போல இந்த காலணி போடாமல் நடந்து போறதுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம எல்லாம் வந்து செப்பல் போட்டு பழகிட்டோம், ஸ்லிப்பர்ஸ் போட்டு நம்மளோட கால்ல வந்து ஈஸியா முள்ளு தச்சிரும். ஆமா, ஏன்னா சாஃப்டா இருக்கும் நம்ம கால் வந்து. ஆனா நீங்க விவசாயத்துல வேலை செய்யறவங்க கால்ல மறுத்து போயிருக்கும், அவங்க எல்லாம் ஆக்சுவலா முள்ளு ஏறாதுங்க. அப்படியே ஏறினாலும் சும்மா லைட்டா மேலாப்புல குத்திட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு லேயரே ஃபார்ம் ஆயிருக்கும், பாத்திருக்கீங்களா? ஒரு மாதிரி காப்பு, இந்த காப்பு காய்ச்சா மாதிரி இதாயிரும் கால். ஒரு அவங்களுக்கு செப்பல் போட்ட மாதிரி ஒரு கால்ல ஒரு காப்பு இருக்கும். சோ அது இயற்கையில இருக்கு. ஆனா அதை நம்ம வந்து பயன்படுத்தல. நம்ம கால்லாம் வந்துட்டு வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான். இப்போ நமக்கு திடீர்னு காலில் செப்பல் இல்லாமல் நம்மளால நடந்து போட முடியுமா? முடியாது. அந்த அளவுதான் இருக்கும் நம்ம. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பயிற்சி, உடல் பயிற்சி, மனப்பயிற்சி. நாங்கள் உடலை சரி செய்து கொண்டு போகிறாங்க. போறவங்களுக்கு பெண் சார்ந்த சிந்தனைகள், பெண் சார்ந்த எந்த உளவியலும் இருக்கக்கூடாதுனால தான் பெண்களை வந்து, அதாவது வயதிற்கு வந்த பெண்கள், மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இவங்க தானே வந்து இல்லறத்திற்கு அவங்க மேல எந்த ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள முழுக்க இந்த வழிபாட்டுல இருந்து இதுல வந்து இந்த உமன் ரைட்ஸ் அதெல்லாம் தேவையில்லாம உள்ள கொண்டு வந்தாங்க. நாங்களும் போவோம், நாங்களும் வழிபடுவோம். ஐயப்பனுடைய சபரிமலை கோயிலுக்கு மட்டும்தான் இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அந்த கோயில் தான் அந்த ட்ரைனிங் பர்பஸா எல்லாரும் சேர்ந்து இது பண்ணி ட்ரைனிங் போற மாதிரி. அது வெள்ளையங்கிரிக்கும் அப்படிதான் பாரி. வெள்ளையங்கிரிக்கும் அந்த மலை ஏறுறது எல்லாமே கேம்பிங் பர்பஸ், ட்ரைனிங் பர்பஸ். உங்களை வந்து ஆன்மீகத்துக்கான அந்த ஒரு வழிகாட்டை தயார்படுத்துறதுக்கான பர்பஸ் தான் அது. அந்த மலையேற வழிபாடுகள் எல்லாமே. இங்க என்னன்னா மிஞ்சி வச்சிடறோம், லிஃப்ட் வச்சிடறோம், அதுல போயிட்டு அப்படியே சாமி போயிட்டு வணக்கம் கும்பிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறோம். அன்னைக்கு உடலை வருத்தி கடவுளை நினைச்சு போறவன் அது ஒரு டெடிகேட்டடா போகணும். அது காடு, தங்குறதுக்கு இடம் இருக்காது. இது இருக்கு. பல மனிதர்களை நோய் எல்லாம் சரியாயிரும். பல மனிதர்களை சந்திப்பான். ஒரு டீடாக்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடக்கும். நான்வெஜ்க்கு எதுவுமே சாப்பிடாம சரி, உடம்புக்கும் சரி, எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் அது. அந்த ஒரு ஜேர்னியை வந்து பெண்கள் உள்ள கூட்டிட்டு போனோம்னா அது வேற மாதிரி. அந்த பயண காலகட்டத்துல அவங்களோட போயிட்டு இருக்கும்போது அங்க சில இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சிலர் என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப பிளண்டா சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெண்களுடைய மாதவிடாய் ரத்தத்துல வந்து தீட்டு, அதனால வந்து கடவுளை பாக்குறதுக்கு அனுமதி கிடையாது அப்படி அப்படிங்கிறாங்க. அதுக்கு பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்துல எந்த கோயிலுக்குமே போகக்கூடாது. உங்களுக்கு தெரியுங்களே, அது மாதவிடாய் காலகட்டத்தில் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. அதுக்கு காரணமே வேற. அது நம்ம தனியா பேசுவோம். அதுக்கு வந்து பின்னாடி வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. அதுக்கு பின்னாடி சில அந்த கோயில்கள்ல கட்டுகள்னு சொல்லுவாங்க, அந்த மந்திர கட்டுகள்னு, அந்த நம்பிக்கை சார்ந்தது அது. அதுக்கு வந்து அது பெண்களை இழிவு அப்படின்னு நினைச்சுக்கிட்டுலாம் அதெல்லாம் பண்றது அப்படிலாம் இல்ல. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது வேற பிலீஃப் சிஸ்டம், இது வேற பிலீஃப் சிஸ்டம். இங்க இருக்கிறது என்னன்னா, பெண்கள் இந்த பயணத்துல வருவது வந்து இது ஆண்களுக்கான வழிபாடு தான். இது ஆக்சுவலா இது முழுக்க ஆண்களை வந்து நெறிப்படுத்தக்கூடிய வழிபாடாகத்தான் இருக்கு. காம சிந்தனையிலிருந்து அவனை பிரிச்சு டிட்டாச் பண்ணி ஆன்மீகத்திற்கான ஒரு பயணப்பாடாக அவனை வந்து ப்ரிப்பேர் பண்ற ஒரு வழிபாடு. ஆனா இங்க வந்து நான் வந்து மாலை போட்டுக்குவேன், நான் வந்து கிசா கிஜா போத அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு இருப்பேன்னா, நீ இப்ப போறதே வேஸ்ட். கலட்டி வச்சுட்டு சில பேர் கலட்டி வச்சுட்டு போயிட்டு வருவேன், இது பண்ணுவேன், கலட்டி வச்சுட்டு சாராயம் குடிப்பேன், சரக்கு அடிப்பேன்னா, அதெல்லாம் முட்டாள்தனம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ப்ரொசீஜர்ல நீங்க பண்ணீங்கன்னா தான் பயன் உண்டு. புரியுது. அந்த பயனும் இல்லைன்னா வேஸ்ட். நீ சும்மா வந்து ஊர்ல அப்படின்னா என்னன்னா, யாரும் அடிக்க மாட்டாங்க, எல்லாம் மரியாதை நடத்துவாங்கிறதுலாம் சில பேர் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஸ்கூல்ல கொடுமை பண்ணுவாங்க. அது எந்த மதமா இருந்தாலும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நோம்பு இருக்கணுவாங்க, சில பேர் மாலை போட்டுருக்கணுவாங்க, சில பேர் எனக்கு பர்த்டே அப்படின்னு வருவாங்க. அப்படியா, அந்த ஸ்பெஷல் அடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன் ஈஸ்டருக்காக அப்படின்னு எல்லாருக்குமே ஒரே அடி தானா. வாத்தியார் சூப்பர். அந்த மாதிரி வாத்தியார்கள் எல்லாம் என்னன்னா, மாலை போட்டுட்டு சாமின்னு சொல்லுங்க.
சாமின்னு தான் சொல்லணும்னு ஒண்ணு பண்ணுவாங்க நிறைய பேரு. அதெல்லாம் ஆக்சுவலா அது எடுபடாது. நான் சொல்றது என்னன்னா, அந்த அந்த இடத்துக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ப்ரிப்பரேஷன் ஃபார் ஏ ஸ்பிரிச்சுவல் பாத். அந்த இடத்துல மக்கள் எல்லாம் உங்களை மதிச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க தயாரா பண்ணிட்டு போனீங்கன்னா மதிப்பாங்க. நீ சும்மா வந்து நம்மள அடிக்க கூடாது, இது பண்ணக்கூடாது, நம்மள திட்டக்கூடாது, அடுத்த திட்டக்கூடாது மாட்டேன்னா லீவ் போடுறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விளங்காது. இந்த காலகட்டத்தை பத்தி சொல்லுங்க பாரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் இது வந்து ஆரம்பிக்குது, இந்த மாலை போடுறதுன்ற சீசன். அது எது ரீசன் உங்களுக்கு? அந்த காலகட்டத்துக்கு தான் அந்த மலையை அக்சஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். மற்ற காலகட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழல் இருக்கும். அந்த அடிப்படையில தான் அது நடக்குது. அப்படிதான் நான் பாக்குறேன். சரி. இல்ல இன்னொன்னு என்னன்னா, சிலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெண்களை கூட்டு போகும்போது அந்த மாதவிடாய் ரத்தத்துக்கு சிங்கம் புலி எல்லாம் வந்துரும், காட்டுக்குள்ள இது அடிச்சிடணும். நீங்க அது அப்படிலாம் இல்ல. நீங்க மனித ரத்தத்துக்கே அது வந்துரும், மனித வாடகைக்கே அதெல்லாம் வந்துரும். சோ அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. பேசிக்கா வந்து ரிலீஜியஸ் பிலீஃப் சிஸ்டம்குள்ளதான் அது வருது. ஆனா அது வந்து பெண்களை ஒடுக்குற பிலீஃப் சிஸ்டம் எல்லாம் கிடையாது. அதே ஐயப்பன் கோயிலுக்கு நீங்க பல கோயில்களுக்கு நீங்க வந்து போகலாம், புரியுதுங்களா? அது நீங்க ஒரு எந்த பெண்களும் எல்லா வயசுலும் போகலாம். சபரிமலைக்கு மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சபரிமலைக்கு மட்டும். ஏன் அப்படின்னா, அந்த மலையில ஐயப்பன் ஒரு வழிபாட்டை உருவாக்கிட்டு போயிருக்காரு. இப்படிதான் இது பண்ணணும் அப்படின்னா அதை அப்படிதான் ஃபாலோ பண்ணணும். ஆண்களுக்கான ஒரு வழிபாட்டா தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்மளை வந்து நெறிப்படுத்தி கொண்டு நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போறதுக்கு ஒரு இடமாக அது இருக்கிறது. அதே போல ஆண்கள் போவாங்க, தங்குவாங்க, அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த சில ஒரு மாதத்துக்கு மேல அவங்க வந்து அந்த மாலையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம அவங்கள டீடாக்ஸ் ஆயிருவாங்க. ஒரு குடிப்பழக்கம் வந்து அதை விட வேண்டிய சூழல் வந்துடுது. இது பல பேருக்கு அந்த கெட்ட பழக்கம் முழுசாவே விட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம். ரெண்டாவது, உடம்பு வந்து தன்னை வந்து தயார்படுத்திக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஹார்டான ஒரு இதுக்குள்ள போயிட்டு வரும்போது, காட்டுக்குள்ள போகும்போது நல்ல காத்து அதோட ஏன்ஷியன்ட் இன்ஸ்டிங்க்ட் அது வந்து வந்துடும். அது நமக்கு வந்து இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும். இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து அந்த வழிபாட்டு முறையில இருக்கு. அதனால அந்த வழிபாட்டை அவ்வாறே நம்ம நடைமுறைப்படுத்துவதுதான் சரி. இல்ல பெண்களும் அந்த மாதிரி கோயிலுக்கு போனா ரொம்ப தாராளமாக ஒரு அம்மன் கோயிலை உருவாக்கிக்கிட்டு அதே மாதிரி நீங்களும் மலை மேல தாராளமா போகலாம். யாரும் வந்து அதெல்லாம் ஒன்றும் தடுக்கல. ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. ஆண்களே வரக்கூடாதுன்னு கூட தவிர்த்து இல்ல, அந்த மாதிரி நடைமுறை இல்லாத கோயிலுக்கு நீங்க தாராளமா போய்க்கோங்க. எல்லா காலத்திலயும் வர கோயில்கள் இருக்கதானே செய்யுது, மலை மேல இருக்குல்ல. அதே மாதிரி கோயிலுக்கு நீங்களும் மாலை போட்டுட்டு நீங்க தாராளமா போங்க, யார் வேண்டாம்னா. கரெக்ட். ஆனா இந்த கோயில் இப்படி ஒரு நடைமுறை இருக்குன்னா அதை நான் கொஸ்டின் பண்ணுவேன், உடச்சு எறிவேன் அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தா போய் நிற்கும். அது தேவையில்லை. அது வந்து ஒரு மதவாதத்தை தான் உருவாக்கும். ஒரு மதம் சார்ந்த ஒரு வாதத்தை தான் அது உருவாக்குமே ஒழிய, நான் சிம்பிளா சொல்றேங்க, இது அவங்க விருப்பம் சார்ந்தது, அந்த மதத்தின் நம்பிக்கை சார்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப இஸ்லாமிய பெண்கள்லாம் வந்து பர்தா போடுறாங்க, ஹிஜாப் பண்ணிடுறாங்க. இது அவங்களுடைய குரான்ல அவங்களுடைய அல்லாஹ் அவங்களுடைய தூதரான நபிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழிகாட்டல். அந்த வழிகாட்டலை அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்ப அந்த ஹிஜாப் போடாத, பர்தா போடாதன்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையில போய் நம்ம மூக்க நுழைச்சு பேசுறது எவ்வளவு தப்போ அதுக்கு நிகரான தப்பு தான் இதுவும். சரி, புரியுது. ஆனா இங்க இருக்க லெப்டிஸ்ட் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அங்க போகும்போது அது ரைட்ஸ்ல போயிருது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிஜாப் போறது, அவங்க போறது அவங்க உரிமை, அவங்க மைனாரிட்டி ரைட்ஸ் சொல்லிட்டு அந்த பக்கம் நின்னுட்டு இங்க வந்து வரும்போது இவங்களுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குங்க. இது தேவையில்லாத ஒரு இன்டென்ஷனலான வேலையை நீங்க பண்றீங்க, இது தப்பு. அங்க செஞ்சாலும் தப்பு, இங்க செஞ்சாலும் தப்பு. பர்தா போடுறவங்கள பர்தா போடக்கூடாதுன்னு பேசுறதும் தப்பு. அதையும் சில பெண்ணியவாதிகள் பண்றாங்க, தவறு. ஏன்னா பெண்களுக்கு வந்து அறிவு இல்லாமலாம் கிடையாது, அவங்க விருப்பப்பட்டு தான் அதை போடுறாங்க, அவங்களுடைய விஷயத்துக்கு தான் அதை போடுறாங்க. அவங்க ஏதோ புரிதல் அடிப்படையில் அவங்க போடலை அப்படின்னா அவங்க போடாம போறாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க நாங்க போட விடக்கூடாதுன்னு சொல்லி பேசுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரியான முட்டாள்தனம் தான் இந்த விஷயமும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கோயில் நம்பிக்கை கொண்ட பல பெண்களும் அங்க பெண்கள் போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வீட்டு பெண்களுமே வயசான போவாங்க, குழந்தையா இருக்கும்போது அனுப்பிவிட்டுருவாங்க, அப்பா கூட போயிருப்பாங்க. இப்படிதான் இருக்கும், சின்ன குழந்தையா இருக்கும்போது அனுப்பிவிட்டுருவாங்க. அப்புறம் வந்து வயசாகி தான் அவங்க போவாங்க. சோ இதுதான் அவங்க நம்பிக்கையா இருக்கும் பட்சத்துல அந்த நம்பிக்கையில நம்ம போய் மூக்க நுழைக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். சரி, ஓகே. இப்ப ரெண்டு டவுட்ஸ் இருக்கு பாரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஐயனார் வந்து ஆசியோகம் சொல்லிட்டீங்க, பட் ஐயப்பனுக்கு வந்து ஒரு நாமம் தான் அவருடைய நெத்தியில இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐயனாருக்குமே நிறைய இடத்துல நாமம். அது என்ன, அப்போ எந்த ஒரு மரபுக்குள்ள வரும் அது? நாமம் போறதும் இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, பட்டையும் நாமமும் ஒண்ணு. அறியாதவன் வாயில மண்ணு, இவ்வளவுதான். இதை நீங்க நாமம் போடுறது பட்டை போடுறதுன்னா குழப்ப வேண்டாம். அது ஆக்சுவலா வந்து அன்னைக்கு இருந்த சித்தர்கள்ல அவங்களுக்குள்ள இருக்க ஒரு வேரியேஷனை காட்டுறதுக்கு சிம்பிள்ஸா உருவாக்குனாங்க. சைவ, அதாவது அந்த சிவனுடைய நெறியை பின்பற்றி போனவர்கள் அவங்க வந்து பட்டை எடுத்து கொண்டார்கள். ஓம் நமச்சிவாய அப்படின்னா, ஓம்னா ஒன்று சேருதல்னு அர்த்தம், நமச்சிவாயனா நாம் சிவ ஆயம், ஆயம்னா இடம்னு அர்த்தம். நம்மெல்லாம் சிவனை வழிபடக்கூடியவர்கள்னு ஓம் நமச்சிவாய அப்படின்னா நாம் சிவனுடைய ஆயத்தை சார்ந்தவர்கள், சிவனுடைய இடத்தை சார்ந்தவர்கள், சிவனுக்காக இருப்பவர்கள், சிவனை பின்பற்றுபவர்கள்னு பொருள். ஓம் நமோ நாராயணாயனா நாம் நாராயணனை பின்பற்றுபவர்கள் பொருள். ரெண்டும் ஒரே இதான். நாராயணன் பின்பற்றுறது, இது நம்ம சிவனை, அவ்வளவுதான் விஷயம். நாராயணனே சிவனை தான் பின்பற்றுவாரு.
சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ற மாதிரி நாராயணனுடைய கைக்கு இந்த பக்கம் பாருங்க சிவலிங்கம் இருக்கும். அவரே ஏன்னா சிவன் வந்து நான் தான் சொன்ன ஆதிநாதர், அவருடைய வழியில வந்தவங்க தான் இவங்க. சோ விண்ணவ கோட்பாடுங்கிறது என்னன்னா அது வந்து அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை. அந்த முறையை பண்றவங்க அவரை ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. சைவ இது உயிர்கொள்ளாமை இந்த கோட்பாட்டுக்குள்ள வரவங்க இவங்க வந்து இந்த முறையை நாங்க ஃபாலோ பண்றவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இதுல வந்து பிற்காலத்தில் வந்த பிராமணர்கள் என்ன பண்றாங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி 2 மதமாவே கட்டமிச்சிட்டாங்க. பிற்காலத்துல வந்தவங்க விண்ணவம் பிராமணர்கள்ங்கிறவங்களே இந்த பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் வந்தாருன்னா பிராமணே கிடையாது, நம்ம பேசியிருக்கோம். சோ இவங்க என்ன பண்றாங்க வந்தவங்க இது வந்து விண்ணவம் இருந்ததை வைணவம்னு மாத்தி அதை வந்து ஒரு தனி செக்ட், சைவம் வந்து ஒரு தனி செக்ட், இவங்களுக்குள்ள சண்டைங்கிற மாதிரி ஒண்ணு உருவாக்கி விட்டுவிட்டு இது பண்ணி விட்டாங்க. இதுதான் அது வேற இது வேற. ஐயன் அப்படின்னா குரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த ஒரு ஆமா, ஐயன்னா உயர்ந்தவன் அப்படின்னு பொருள், சிறந்தவன் பொருள். ஐயனாரு ஐயப்பனு நம்ம ஐயன் திருவள்ளுவன்கிறோம். இது எல்லாமே தமிழ் மரபு தான். ஐயன் அதுல ஐயப்பன் அப்படின்னு சொல்லி. இல்ல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா நகரத்தாருங்கிற தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு வணிகர் இதுல இருந்தா இவர் செட்டியார், அதாவது நகரத்தார் செட்டியார். அவங்கதான் வந்து சாத்தன்னு அறியப்படுவாங்க. சாத்தன். இப்ப ஐயனாருக்கு இன்னொரு பேரு சாத்தன், இவருக்கு தர்மசாஸ்தா, தர்மங்கள் செய்த சாஸ்தா. இந்த சாத்தன்கிறது அவங்க சாஸ்தாங்கிறாங்க. அவ்வளவுதான், ரெண்டும் ஒரே ஆளுதான். நான் தான் சொல்றேன், ரெண்டும் ஒரே வழிபாடு தான். இவர் தர்மசாஸ்தா, இவர் சாத்தன். சாத்தனாருபாங்க நம்ம. சாத்தனார்னா யார்? சாத்தன் வழிபாடு, சாத்தனார் வழிபாடு. இந்த சாத்தன் வழிபாடு சாத்தனார் வழிபாடு தான் சேட்டன் வர்ஷிப். அது சாட்டானிக் வர்ஷிப்னு சொல்லி அங்க அந்த நாடுகள்ல போகும்போது அது தவறா புரிஞ்சுக்கிறது. அதுக்குள்ள போனா. சோ இதுதான். சோ சாத்தன் வழிபாடு ஒன்னும் இந்த வழிபாடுலாம் கிடையாது. அது தமிழர்களுடைய ஆசிவக வழிபாடு. அதே ஒரு வழிபாட்டை குறை சொல்லி தான் இன்னொரு வழிபாடு ஸ்ட்ராங் ஆகுது. அந்த மாதிரி அன்னைக்கு அங்க இருந்த ஐரோப்பியர்கள் இந்த வழிபாட்டு முறையை வந்து தப்புன்னு சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் அந்த விச் கிராஃப்ட் லொட்டு போட்டு அழிச்சு போட்டு அந்த வழிபாட்டு எல்லாத்தையும் ஒரு கெட்ட வழிபாடுன்னு சொல்லி கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. அந்த வழிபாட்டுல இருந்தா இயேசுக்கு எதிரானவங்க, ஜீசஸ்க்கு எதிரான ஒரு சாட்டானிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி சாத்தான் அப்படிங்கிற சாத்தன்கிற தமிழ் வார்த்தை, அந்த சாத்தன்கிற வார்த்தையும் வணிகர்களை குறித்தது. அந்த வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர் ஆசிவக துறவிகள் நிறைய பேர் இருந்தனால அந்த சாத்தன் அப்படிங்கிற பேரு நம்ம இவருக்கு வருது, ஐயனாருக்கு வருது, சாத்தனார்னு வருது. அந்த சாத்தன்கிறது தர்மசாஸ்தான்னு கேரளால இருக்குது. ஓகே, இப்போ லாஸ்டா எனக்கு ஒரு விஷயம், இது 40 நாள் தானே இவரோட விரதம், மாலை போட 40. அதே மாதிரி இப்போ எனக்கு என்ன எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு, சின்ன வயசுல இருந்தே மாலை போடுறது நம்ம வந்து பார்ப்போம்ல. இப்போ நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பார்ப்பாங்க, ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஜீசஸ் என்ன பண்ணுவாரு, அவரோட ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி 40 நாள் வந்து விரதம் இருந்துட்டு அவரோட டெம்டேஷன் எல்லாம் இது பண்ணிட்டு போறாரு. சரி, 40 நாள்ன்றது சயின்டிபிக்கா ஏதாவது இருக்கா பாரு? அது மாதிரி மண்டலம் வாங்க. ஓகே, ஒரு மண்டலம், அந்த ஒரு ஹாபிட் வந்துருமா? அந்த அது ஆக்சுவலா சயின்டிபிகலி ஸ்பீக்கிங் 40 நாள் ஒரு கண்டினியூ ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா இட் பிகம்ஸ் எ ஹாபிட்ங்கிறது சைக்காலஜி டாக்டர் சொல்றாங்க. நம்ம அதெல்லாம் 40 நாள் நம்ம ஒரு இது பண்ணி பார்க்கல. பட் அது மாதிரி பண்ணா அது வந்து இட் வில் பிகம் எ ஹாபிட். ஃபார் எக்ஸாம்பிள் 40 நாளைக்கு நீங்க காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா அதுவே தான் உங்களால தூங்க முடியாது. உங்களால 5 மணிக்கு மேல உங்களால தூங்க முடியாது. உங்க பாடி வந்து அதுக்கு அந்த மாதிரி செட் ஆயிரும் அப்படிங்கிறது இட் வில் பிகேம் ஏ ஹேபிட். அதே போல 40 நாளைக்கு நீங்க ஒரு விதமா உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பிடித்த உணவாக மாறிவிடும், அது ஒரு ஹேபிட்டா மாறிடும். 40 நாளைக்கு நீங்க வந்து இப்படிதான் நடந்துக்கணும், நம்ம குணத்துல இந்த கோபத்தை அடக்கிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த 40 நாளைக்கு மேல உங்களோட கோபம் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும், டிராஸ்டிக்கா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். இது சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸ் நிறைய பேர் அந்த ட்ரீட்மெண்ட்டாக அந்த 40 நாளை கணக்கு வைக்கிறாங்க. அதே கணக்கு இந்த ஆன்மீகத்துக்குள்ளயும் இருக்கிறது. நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவை தான் காட்டுகிறது. முன்னோர்கள் எந்த அளவுக்கு தெளிவா இருந்திருக்காங்க, புரிதலோடு இருந்திருக்காங்கிறதான் காட்டுது. ஓகே, இப்போ நம்ம கேரளால இருக்க அந்த கோயில், ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல சின்ன வயசுல இருந்து பார்ப்போம், எல்லாம் மாலை போடுவாங்க. அவங்க 40 நாளும் ஒரு கெட்டப்ல இருப்பாங்க, அவங்களோட சுபாவம் வேற மாதிரி இருக்கும். அவங்களெல்லாம் நம்மள சாமி சாமின்னு கூப்பிடுறது, மகேந்திரா வேனை எடுத்துட்டு பாடிக்கிட்டே போறது, திருப்பி வரும்போது அந்த கோலத்தை வச்சு அந்த கிளாஸ்ல வரைஞ்சு வச்சுட்டு ஒரு சந்தோஷத்தை வந்து அது ஏற்படுத்தும். வருஷத்துல ஒரு வாட்டி நடக்கிற அந்த பிராக்டிஸ் நிகழ்வு. மிக்க நன்றி. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு அண்ட் பார்த்தவங்களுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.